விஜய் நேத்து மென்ஷன் பண்ணும்போது என்ன மென்ஷன் பண்ணாரு? நான் அடிமையா இருக்க மாட்டேன். அதுக்காக நான் கட்சி தொடங்கல அப்படின்னு. அதாவது வாழ்வோ சாவோ, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும்னு ஒரு டயலாக் வரும்ல. ம். நம்ம வாழணும்னா அதுக்காக நம்ம சண்டை செய்யணும்னா சண்டை செய்யணும்ல. சோ அதுக்கு விஜய் தயாராயிட்டாப்டி. அது நான் தனியா நிக்கிறேன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அடிமையா இருக்க மாட்டேன்றாரு. வெளியிட்ட படத்தின் பெயரை நாங்கள் சொல்லவா? வெளியிட்ட படத்தின் பேரே நாங்கள் சொல்லவா? அது எல்லாருக்கும் தெரியும். நீங்க சொல்ல தேவையில்ல. ம். தலைவா. ம். அது வந்து ஸ்பெஷல் மென்ஷன். இப்போ தலைவான்னு போறதுக்கு கொஞ்சம் தயக்கப்பட்டுட்டு அத வந்து அது ப்ரமோஷன் ஆயிடுச்சுனா விஜய்க்கு? இதுக்கப்புறம் தான் ப்ரமோஷன் ஆகணுமா? இது வந்து ஒரு பெருமையான விஷயம் கிடையாது. ம். இந்த விஷயத்துக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க, விஜய் வந்து இப்படி கை கட்டி நின்னு அவர் வந்து கேட்டாரு. அவர் ஒண்ணும் ஊழல் செஞ்சுட்டு, இல்ல ஏதோ தப்பு செஞ்சுட்டு, ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு, என்னைய காப்பாத்துங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு வந்து அவர் அவங்க வீட்டு வாசல்ல போய் நிக்கல. ம். அவர் ஒரு படம் நடிச்சாரு. அந்த படத்துக்கு பேரு தலைவா, டைம் டூ லீட். ஸோ டைம் டூ லீட் அப்படின்னு போடும்போதே உங்களுக்கு வந்து ஒரு வெறி வந்துருச்சு. அது அப்ப இருந்த சிஎம்க்கு அவ்வளோ ஒரு வெறி வந்துருச்சு. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அது எப்படி டைம் டு லீட் நான் இருக்கும்போதே நீ போடுவேன்னு சொல்லி அவங்க காண்டாகி இந்த படத்தை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அப்ப அந்த படத்துக்கு பிரச்சனை பண்ணி அந்த படத்தை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு, இங்க மட்டும் ரிலீஸ் ஆகும். ஸோ இங்க ரிலீஸ் ஆகினாதான் அவருக்கு ஒரு பெரிய வியாபாரம் இருக்கு. அது அந்த ப்ரொடியூசருக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். அந்த நஷ்டம் நம்மளால ஏற்பட்டக்கூடாது. அதுக்கு நாம ஒரு பொறுப்பு ஏற்றுக்கணும்னு சொல்லி அவர் வந்து சிஎம் போய் பாக்குறாங்க. ஒரு வீடியோ போடுறாரு. யார் ஒருத்தருக்குமே அது ஒரு கலக்கமான விஷயம் தான். அவங்க நடிச்ச படம் பெரிய கோடிகள்ல போட்டு பண்ணும்போது வரக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதுக்காக அவர் போய் கை கட்டி நின்னதுன்றது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. அவரால ஒரு ப்ரொடியூசர் நஷ்டமாயிடக்கூடாது. அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக நின்னாரு. அதனால அவர் வந்து எந்த தப்பான விஷயத்துக்காகவும் போய் நிக்கல. ஒரு படத்துக்காக அவர் வந்து போய் நின்னது உண்மைதான். அது ஊரறிய உலகறிய செஞ்சதுதான். அவர் ஒன்றும் போய் யாருக்கும் தெரியாம போய் காலையும் ஒழுவுல, யாருக்கும் தெரியாம போய் கை கட்டி நிக்கல. அதனால அது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. நீங்க எங்கெல்லாம் கை கட்டி வாய் பொத்தி நிக்கிறீங்கன்றது நம்ம கேட்கல. பொதுமக்கள் ஜெனரலா இருக்கக்கூடியவங்க இல்ல அவங்க பார்த்திருப்பாங்க. வீடியோ எல்லாமே பார்த்திருக்காங்கல்ல. நம்மலாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். என்னெல்லாம் நடக்குது இங்க. யார் யாரெல்லாம் எது எதுக்கெல்லாம் கை கட்டி நிக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொன்னாலும் அமைதியா தான் இருக்காங்க. போய் 5 நாள் கழிச்சு அதிமுக தலைமையில தான் ஆட்சின்னு சொல்றதையும் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால இது ஒண்ணுதாங்க விஜய் கிட்ட வந்து எப்ப பார்த்தாலும் விஜய் பத்தி யார் சொன்னாலும் சரி, நீங்க எப்படி கை கட்டி நின்னீங்கன்னு தெரியாதா? நீங்க எப்படி ஆமா கை கட்டி தான் நின்னாரு. அதுல என்ன இருக்கு? கை கட்டும் இதுல என்ன இன்னும் புரியல எனக்கு. கை கூப்பி இப்படி நின்னா கூட சரி ரைட்னு சொல்லலாம். அவர் கை கட்டி நின்னு இந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அவர் ஹம்பிளா தானே கேட்டாரு. இப்ப நீங்க தானே அவரை நோண்டி விட்டுருக்கீங்க.